என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாம், வரேன்னு வராப்பா இன்னமும் அவன் எப்போ மாப்பிள்ள வர்றது, நம்ம எப்போ போறது? நானும் கேட்க மாட்டான். ஏதோ ஃபோன் இருக்கு, டைம் ஓடுது, இல்லைன்னா இப்படி. ஏய் மாப்ள, நீ ஒரு செம்ம மேட்டர் ஒன்னு பார்த்தேன்டா. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குடா. டெரிஃபிக் மேட்டரா. அதாவது போனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பாத்தியா, அந்த போன் அடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமானதான். அது வந்து அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம கையில ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்குமா, நம்ம கையை விட்டே போகாதான். அந்த கண்டிஷன் பேர் வந்து பிரெயின் ராட்டான். நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாதான், கொண்டு போய் டிப்ரெஷன்ல விட்டுருமா. இப்பதான்டா ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்தேன். உங்கள்ட்ட தான்டா சொல்லிக்கிறேன், போன் அப்படி யூஸ் பண்ணா போன் அடிக்ஷன் வந்து சிகரெட் தண்ணி மாதிரி இது ஒரு அடிக்ஷனா இருக்கான்டா. இதனால கெடுதல் வருதான். அது பேர் பிரெயின் ராட்டான். பிரெயின் ராட். ஆமா, நான் கேள்விப்பட்டேன். நானும் பிரெயின் ராட். ஆமாடா, சொல்றத கேளு. நம்மளால வந்து எந்த விஷயத்திலயுமே நாட்டம் செலுத்த முடியாம போயிருன்ற மாதிரி அத பத்தி ஒரு ரீல் போடுறேன், எனக்கு அனுப்பிச்சிருக்கேன். அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின் ராட்ங்கிறது ஒரு இப்படி கண்டிஷன். அனுப்புவோம். ஏய், நீ பேசுறது அப்படியே ஒரு ரீலா போட்டுக்க அனுப்பிடுறோம். என்ன சொல்லிக்கிறீங்க, அதே எடுத்து ரீலா அனுப்புறீங்க. இல்ல, அது போனை பாக்குறது நிப்பாட்டுங்கடா. அந்த ஸ்கிரீன் அதனால தான்டா அப்படி ஆகுது. ஓகேடா, கட்றா உள்ள வச்சு துணைங்கடா. கட் பண்ணிட்டேன். நான் வந்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம டீம் வந்து எப்பவுமே ஒரு மெச்சூர்டா இருக்கணும். இதை விட்டு நம்ம வந்து ஒரு டீமா வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். சரி மாப்ள. ஓகேவா? குறைக்கிறோம் போன் யூசேஜை நாங்க குறைக்கிறோம். சரி, மணி என்னாச்சு, கிளம்புமா? நான் டைம் ரொம்ப முக்கியங்க. டைம் வந்து இந்த வயசுல போச்சுன்னா அடுத்து நம்ம ஃபீல் பண்ணி எதுவும் கிடைக்காது. யூ ஹேவ் டு யூஸ் த டைம் வைஸ்லி. டைம் பார்க்க சொன்னா போன் என்ன பண்ணிக்கிறீங்க? ஆமா, என்னமோ பார்க்கவே அப்படியே போயிடுவாங்க. வாட்ச் கட்டிக்கலாம், அதை பார்த்து தொலைய வேண்டியதானடா. எடுத்து பழகிருச்சு. அது இப்போ ஆக்சுவலாக வாங்குறது போனை பார்க்குறாங்களே, எதுக்கு போய் வாட்ச் கட்டுறாங்க அப்புறம்? புரியுதா? நம்ம ஒரு வேலைக்கு போன் எடுத்தோம்னா அது எங்கேயும் எழுதிட்டு போகுது நம்மள. புரியுதா? அதான் நான் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன், கவனமா இருங்கய்யா. கரெக்ட் தான். அவன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிறோம்ல. அதான் டைம் வேற அங்க ஏதாவது. வத்தியா? ஏதோ வந்துச்சு, அதை விட்டுட்டு வேற ஏதாவது பார்த்தா நம்ம அதனால போனுக்குள்ள போயிட்டோம். அதான் நான் ஏய், வேணா போன். ஏய், போன் உள்ள விடு. ஐயோ, ஒட்டிக்கிச்சு மாப்ள, கையை விட்டு ஒட்டிக்கிச்சா? இல்லடா. டாக்டர் போன் தான். வாடா. ஐயோ. போன் என்னமோ உண்மைதான். ஐயோ, இன்னும் செய்ய முடியாது போல் இருக்கே. அவ்வளவுதானா? ஏய், என்னத்த அப்பல இருந்து போனை பார்த்துக்கிட்டு ஐயோ ஒண்ணும் இல்லைன்னு இருக்க? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்னடா முடிஞ்சு? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப அடிக்ஷன் இருக்கு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கெட்ட பழக்கங்கள் பழகாத, அவங்களோட சுத்தாத, அவங்களோட சுத்தி சுத்தி பாரு, எல்லா பழக்கமும் உனக்கு வந்துருச்சு. அது கூட பரவாயில்ல, இது ரொம்ப கொடூரமான பழக்கமா இருக்கு. இல்லப்பா, மூளையெல்லாம் பாதிக்கிறதுமே. பாதிக்குதா? ஆமா, போன் அடிக்ஷன். ஆமா, போன் இல்லாம இருக்க முடியல. சும்மா சும்மா எடுத்து எடுத்து இப்படி கை இப்படி போயிட்டே இருக்கு. டிப்ரஸா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கை வெறுமையா போகுது. பாவி, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி இருக்கும்டா. எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அதுக்கான பதில்னு ஒண்ணு இருக்கும். அதான் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கை. கடைசியில வீடியோ கடைசி சொல்றேன்னு இருக்கான். எது? வீடியோட கடைசியில என்ன சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு இருக்கேன். சொல்றேன். இதெல்லாம் எதுல பாத்துக்கிட்டு நீ? போன்ல தான். அதாவது போன் யூஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை வருது, இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணா என்ன ஆகுன்றதெல்லாம் வந்து போன்லயே பாத்துக்கிட்டு. ஆமா, பிரச்சனை வருதுங்கிறதே நான் போன்ல தானே பார்த்தேன். இல்ல, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. நான் முள்ளால தான் எடுக்கணும். எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு 2 hours. 2 மணி நேரம் அதுல என்ன இருக்கு? 2 மணி நேரம் அதுல என்னடா இருக்கு? இல்ல, போன்ல வீடியோ போட்டேன், போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் போய் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் நேரம் பேசிட்டு சொல்லுவான் என்னன்னு. சரி பாப்போம். அந்த வீடியோ பாத்தியா, அது ஏதாவது புரிஞ்சா? இல்ல இந்த ரீல்ஸ்ல பாத்திரியே, அது ஏதாச்சும் புரிஞ்சா? ரெண்டுமே புரியல. மைண்ட்ல எதுவுமே நிக்க மாட்டேங்குது. நீ ஒரு ஜென்மம்னு இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு உலாத்திக்கிட்டு திரியிற. நானும் கேக்குறேன், என்ன பண்ண போறேன்னு. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க நடுத்தருவுல நிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீ இன்னும் போகலையா? இல்ல, அதான் ஏதோ ஒண்ணு நினைச்சேன், அது என்னன்னு தெரியாம அப்படி நின்னுட்டேன். ஸ்டக் ஆயிட்டேன். இருடா, அந்த வரண்டா. ஹலோ, ஏய் மச்சான், தெருவுல டி-ஷர்ட் போட்டு வித்தானுங்கடா, 150 ரூபாய் டி-ஷர்ட். சரி, அதான் எனக்கு 2 எடுத்தேன். உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கான்னு பாரு, உனக்கு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. போட்டோ அனுப்பிருக்கியா? 150 ரூபாய் தான்டா, செம்மையா இருக்கு. என்னடா சீப்பா இருக்குடா. ஆமா, நீ பாத்து நல்ல குவாலிட்டியா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த பாக்குறேன்டா, பாக்க சொல்றேன்டா. அத பார்க்க போய் வேற எண்ணத்துக்கு போறாரு. எதுக்கு வந்தோம் உள்ள? பத்தியா? ஹலோ, ஏண்டா கபோதி, எனக்கு ரீல்ஸ் ஒண்ணே நீயே நானு. அத பாஸ் சொல்றேன். எதுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகம் இருக்கடா? இருக்குடா சொல்றேன்டா. இந்த பாக்க சொல்றேன்டா. பாத்து தோடா, தெருவுல நின்னு இருக்கேன்டா நானு. இல்ல, அதான் போனே டக்குன்னு மறந்துட்டேன். நான் இந்த சொல்றேன், உடனே சொல்றேன்டா.
ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோன் அடிக்ஷன். அதை பத்தி தாங்க பேச போறோம். ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான பிரச்சனையாவே இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ப்ராப்ளமா இருக்குங்க. ஃபோன் அடிக்ஷன் மூலமா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி தட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிரியேட்டிவிட்டிங்கிறதே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி, உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கான அனைத்து விதமான விஷயங்களும் ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறதுல இருக்குங்க. உங்களால ஈஸியா எந்த வேலையும் பார்க்க முடியாது. கான்சென்ட்ரேஷன் கம்மியாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய். சொல்றானே கிரியேட்டிவிட்டி எல்லாமே அடி வாங்குது. வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்றோம்னு தெரியாம போயிட்டு இருக்கு. ஐயோ, வீட்டுல போய் போனே பார்க்க கூடாது. வாங்கங்க. ஃபோன் அடிக்ஷன் வந்து பெரிய இதா போயிட்டு இருக்கு. ஃபோன் அடிக்ட் ஆகி ரொம்ப பிரெயின்லாம் நிறைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்கங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய ஃபோன் யூஸ் பண்றீங்க இப்பெல்லாம். முன்னாடி மாதிரி இல்ல நீங்க. இப்பெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது சொல்லிட்டேன். இல்ல நீங்க வேற யார் கூட வேற ஏதாவது கேர்ள்ஸ் கூட பேசுறீங்களா? ஆமா, நானும் ஃபோன் யூஸ் பண்றீங்களே நிறைய. நான் யூஸ் பண்றேன், நீ கம்மியா யூஸ் பண்றியா? நீ யாரு நான் யூஸ் பண்றேன்னா? பாத்ரூம்குள்ள ஃபோன் எடுத்துட்டு போறது யாரு? நீ போவியா? மூஞ்சி கூட பார்க்காம அதே பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒரு முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் சும்மா பார்த்துட்டு இருக்கேனா? நீ பார்த்தா முக்கியமான, நம்ம பார்த்தா லூசா. எல்லாம் கொஞ்சம் பெரியவங்க தான் அந்த வீட்டுல கரெக்டா இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிறேன். போங்க போங்க. ஐயா, எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. அப்பா போன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல பிரச்சனை. ஆமாப்பா, பிரச்சனை வருதுப்பா. என்னப்பா சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை வருது? நீ போன நோடிக்கிட்டு இல்ல செல்போன்லயே வருது இல்லப்பா. நியூஸ் பேப்பர் வாங்குறது நிப்பாட்டிட்டேன். எல்லாம் நியூஸ்ல இருந்து எல்லாம் இதுலதான் பாக்குறது. இப்படி திருப்பினா நியூஸ் சேனலை பாப்பேன், இப்படி பண்ணா நியூஸ படிப்பேன், மேகசின்ல இருந்து எல்லாம் வந்து இருப்பேன். இங்க வரு வாட்ஸ்அப் குரூப்லயே இலவசமா நாளிதழ் அந்த எடுத்து ஸ்கேன் பண்ணி போட்டுறாங்க. என்னப்பா போன் அடிச்சு நீயும் போன் அடிச்சுட்டு இருக்க? அம்மா கரெக்டா. நான் சின்ன வயசுல இருந்து சொல்றேன், நீ எல்லாம் கேட்டிருக்கியாடா? அடிக்ஷன் இருக்க கூடாதுடா. எந்த விஷயத்தையும் நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும். நீ ஏன் அடிக்ஷன் இருக்க? என்னென்ன வாட்ஸ்அப்ல உனக்கு காலை வணக்கம் போட்டிருக்கேன், லைக் பண்ணி விடு. Facebookல அப்பா போட்டோ போட்டிருக்கேன், போட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு லைக் போட சொல்லு. அந்த அவன் கருப்பையா போட சொல்றான். என்னடா தம்பி? அம்மா தாயே, நீ ஒருத்ததாமா அந்த வீட்டுல கரெக்டா இருக்க. சமையலா என்னன்னு அடிக்ட் ஆயிருக்கு கண்டுபிடிச்சி திரும்பி வீட்டுக்கு வரலான்னு வந்தோம்னா பொண்டாட்டியை பார்த்தா அவ போன் நோண்டிட்டே இருக்கா. நானே சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அடிக்ட் ஆயிட்டா அவ. எப்ப பார்த்தாலும் போன்லயே தான் இருக்கா. எங்க கேக்குறா? அவ ஆட்டத்துக்கு ஆடுறா. நான் 9 மணின்னு சொன்னதுல இருந்து இப்ப 8 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கா. 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ண அப்புறம் எடுத்ததுல இருந்து போனை தான் பாத்துட்டு. உன் பிரச்சனை பேச வரலாம், சொசைட்டில இருக்க பிரச்சனை பேசிட்டு இருக்கேன். அதான் சொல்லு. அப்பா ஆட்ட போனா அப்பாவும் போன் நோண்டிட்டு இருக்காங்க. ஆமாடா, அவர் அடிக்ட் ஆயிட்டாரா. அவர் என்ன பண்றேன்னு எனக்கும் தெரியல. இந்த உலகம் எங்க மாற போதோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கப்ப இல்ல, இப்ப அப்படி ஆகி போச்சு. யாருதான் நோண்டலடா. நானு சிறகடிக்க ஆசை பாத்துக்கிறேன். சிறகடிக்க ஆசை? ஆமா, பாத்துக்கிறேன். இந்த அத பார்க்க கூடாதுன்னு நான் என்ன இந்த வீட்டுல குழப்பம் ஒருத்தர் நல்லா இருக்கு போல இருக்கு. செல்லகுட்டி. ஆமா, என்ன செல்லகுட்டி? சுட்டி கண்ணம்மா போட்டு கொடுப்பா. பிள்ளைங்க எடுத்து வச்சிருக்காங்க. வெளியே போறேன்டா. அது நடக்கிறதுதான். என்ன மட்டன் எப்பரா செய்யணும்? மணப்பட்டி மட்டன் சுக்கா செஞ்சு விடு. மணப்பட்டியா? மணப்பட்டி யூடியூப் பார்த்து நல்லா இருக்காது. வீடியோல பார்த்து இந்த சொல்றேன். பார்த்து சொல்றேன். இந்த பார்த்து சொல்றேன். வேற ஏதாவது பார்க்க சொல்றேன். மறந்துட்டேன். நானும் பாத்துக்கிறேன். போனை பாத்துக்கிட்டே நீ போனுக்குள்ளே விழுந்து சாவ போற. நீ போனுக்குள்ளே விழுந்து சாவு. நீ பேச ஆரம்பிக்க. உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. கிளம்பு. என்னடா பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டியோ? செலிபிரிட்டி நீ. உனக்கு செலிபிரிட்டி நீ. என்னன்னு சொல்லு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா அப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டற. உனக்கு போனா சிங்கிள் டிக் காட்டு. உனக்கு வந்து உள்ள ஓபன் பண்ணி படிக்கிற கூட டைம் இல்ல. அப்படி நீங்க இல்லடா. உங்க இருந்துக்கங்கப்பா. நாங்க அப்படியே இல்லடா. புது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்திருக்காங்க. நீ அவன் கூட இருந்துக்க. நான் பாத்துக்கிறேன். நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்றது இல்லடா. டெலிகிராம் யூஸ் பண்றியா? இல்ல, படத்துக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறத. அதுக்கு எதுவும் கிடையாதுடா. போனை யூஸ் பண்றது இல்லடா. நானு போனை யூஸ் பண்றது. போன் யூஸ் பண்ணா பட்டன் போன் மட்டும். இங்க பாரு, பட்டன் போன். என்னடா பட்டன் போன் வச்சு சுத்திக்கு இருக்க? போன் அடிக்ஷன் ஆயிடுச்சு. 2025 மாப்ள. இன்னும் இத வச்சுக்கிட்டு பிராக்டிகலா என்னடா? டக்குனு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு வீடியோ கால் பண்ணா என்னடா பண்ணுவ நீ? சிரிக்கிற நீ சிரிக்கிற என்னைய பார்த்து. என்னடா நீ? நாளைக்கு உலகமே பார்த்து சிரிக்க போகுது உங்க எல்லாரையும் பார்த்து. அப்ப நான் சிரிப்பேன், எல்லாரும் அப்ப வந்து விருப்பத்தை. என்னடா நடக்க போகுது? என்னடா போன் அடிக்ஷனா என்னென்ன நடக்குது தெரியுமாடா? அவனே என்ன நடக்குது? பிரெயின்ல இருக்க நியூரோஸ் இதெல்லாம் பாதிக்கப்படுதுடா. அவனே பேச்சு கம்மியா போகுது. பல பேருக்கு பல விஷயங்கள் மறதி அதிகமா போகுது. ஆமா ஆமா, மறதி பயங்கரமா இருக்கு. எங்க அப்பா நம்பர் 99 பாத்தியா? மனப்பாடமா வச்சிருப்போம். ஃப்ரெண்ட் நம்பர் எல்லா நம்பரும் இப்போ போன்ல 10 நம்பர் தெரியுமா? இங்க இருக்கு, இங்க வர மாட்டேங்குது.
இல்ல இங்க நல்லா கலண்டு போயிட்டு இருக்கு. ரொம்ப பயமுறுத்தாத மாப்ள. கோவ சொல்றீங்க பிரெயின் ராட்டாம அதுக்கு பேரு. இங்க டூ வே கம்யூனிகேஷன் வேணும். நான் பேசணும் நீ பேசணும். நீ பேசணும் நான் பேசணும். அப்பதானே பேச்சு வரும். ஆமா அப்பதான் பேச்சு வரும். போன் தான் பேசுது. இவங்க எங்க பேசுறாங்க? ஒன் வே கம்யூனிகேஷன். ஏன்டா? ஆமாண்டா ஏன்டா போனை யூஸ் பண்றீங்க? போனை தூக்கி எரிங்கடா. சிட்டுக்குருவியை காப்பாத்துங்கடா. வாங்கடா விவசாயம் பண்ண வாங்கடா. இது விவசாயம் பண்ணா போன தூக்கி நான் என்ன விவசாயம் பண்ண வரணும்? பெட்ரோல் போடணும். பெட்ரோல் பல்க் இங்க பக்கத்துல எங்க இருக்குன்னு மேப்ல கொஞ்சம் பாரு. இந்த பா சொல்றேன். எவ்வளவு சீக்கிரம் நின்று போகுது. எல்லாத்துக்கும் போனை தான் யூஸ் பண்றாங்க. ஏய் பாத்தியாடா லெஃப்டா ரைட்டாடா? சரா வேற ஏதோ பக்கம். சீக்கிரம் பாருடா பெட்ரோல் காலியா இருக்கு. யூட்டன் போடு. பின்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் போணும். பெட்ரோல் சுத்தமா இல்லடா. 5 கிலோமீட்டர் போனா எப்படிடா ஒர்க் இந்த அவுட் ஆகும்? பிரச்சனை எல்லாருக்கும் வருது. இந்த கூகுள் மேப் தான் போய் சொல்லுது. சுத்தமா காலி ஆயிடுச்சு. சரி வா போ. தள்ளு 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 போ. ஏய் மாப் என்னடா இது? போனு ஏய் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன்னைய பார்த்தேன். ஆமா. பட்டன் போனை வச்சுக்கிட்டு புரட்சி பண்ணிட்டு சுத்திக்கிட்டு என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? எல்லாம் வந்து டிவி தனியா இருந்தது, ரேடியோ தனியா இருந்தது, கம்ப்யூட்டர் தனியா இருந்துச்சு, பிரிண்டர் தனியா இருந்தது. எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல சேர்த்துட்டாங்கடா. இது இல்லாம இன்னும் பல கம்யூனிகேஷன்ல வந்து சேர்ந்துருது. போன் தனியா எல்லாம் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் சயின்டிபிக்கா அப்படி முன்னேறி போயிட்டு இருக்கும்போது நீ மட்டும் பின்னோக்கி போனா இதெல்லாம் அர்த்தம். முட்டாப்பில அறிவு இருக்கடா. நான் சொன்னா உடனே அதை விட்டுட்டு போக வேண்டியது. சயின்ஸ கண்டுபிடிப்பு நீ சொன்னன்றதை கேட்டு விவசாயம் பண்ண போறேன்னு போயிட்டா. அது மட்டும் இல்லாம 2-3 பட்டன் போனை வாங்கி நான் மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாரையும் மாத்தி விட்டு ஒரு வீடியோ கால் கூட பார்க்க முடியாம சுத்திக்கிட்டு கொண்டாடாங்க. டேய் டேய் இங்க பாருடா, நான் மத்த எல்லாம் கூட மன்னிச்சிரோடா. குருவியை காப்பாத்துறேன்னு பக்ஷிராஜன் வந்த பத்தியா? குருவியை காப்பாத்துற இன்னைக்கு உன்னையவே காப்பாத்துறேன்னு போன் யூஸ் பண்ண நீங்க போன் யூஸ் பண்றத பார்த்து வா. இங்க சொல்லிக்க வா. இங்க சொல்லி என்னடா இங்க சொல்லிக்கோ அங்க சொல்லிக்கோ. இல்ல சார்ஜர் இது சார்ஜ் இல்ல போன்ல. கையோடே திரியறியா? சார்ஜ் நைட் போட்டு விட்டு தூங்குனா காலையில 100% வர போகுது. அதுக்கு தான் எடுத்தேன். சார்ஜ் போலான்னு போன் எடுத்தேன். அப்புறம் நோண்ட ஆரம்பிச்சேன். அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். காலையில எழுந்து சார்ஜ் போலான்னு பார்த்து திருப்பி போன் நோண்டிட்டே இருந்தேன். அப்புறம் மறந்தாச்சு. என்னடா 4% தான் இருக்கு. சார்ஜ் மட்டும் போடுறேன். இங்க எல்லாம் எங்கேயும் பிளக் பாயிண்ட் கிடையாது. நீ ஏதாவது வேணா எக்ஸ்டென்ஷன் கார்டு வாங்கி உனக்கு போட்டுக்க. இங்க போட்டுக்க வா. இங்க போட்டுக்க வா. என்ன இப்படி இறங்கிட்டான்? இது என்னைக்காவது ஒரு நாள் இது விபரீதத்துல தான் கொண்டு போய் முடிய போகுது. ஐயோ அலறல் சத்தம் சப்புன்னு அறையில சத்தம் கேக்குது. எதுக்கு? என்னையா? அட பாவி. 1000 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தராத ஒரு மோட்டிவேஷன் எனக்கு புரிஞ்சு. ஆமா ஆமா. இன்னைக்கு ரீவாட்ச போட்டாதான் நம்ம மென்டல் ஹெல்த் வந்து ஒரு இது கொண்டு வரோம். இப்படியே போனா வேட்டக்காரன் புதர் வருங்களா? இப்படியே போனா கை வலிதான் வரும். கைய தொங்க போட்டு போ. தாடி எல்லாம் வச்சுட்டு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சூப்பரா இருந்திருப்பானே. டிவி பாத்துட்டு இருக்காங்க. பாக்கும்போது போன் யூஸ் பண்றாங்க. ஐயா அது நாங்க இல்லைங்க. கொஞ்சம் வேடா நல்ல சீன்டா போயிடுச்சா. இப்பதானடா பார்த்தேன். இல்ல அதான் போன் நோட்டிபிகேஷன் வச்சு சரி திருப்பி பார்க்கலாம்னா அந்த வாத்து காமெடிக்கே மணிவண்ணன் தான் என்ன ஆக்டிங் அவரு. ஆமா என்னமோ கேட்டியே அந்த பொண்ணு கிட்ட இருக்குன்னு என்னமோ கேட்டீல. இப்ப அந்த திருப்பி போடு இல்ல அந்த குட்டியோட அப்படி சுந்தரராஜ் கேட்பாரு. இத கேட்டல அப்படின்னு போடு திருப்பி போடு. ஏய் ரீவைண்ட் பண்றா. இப்பங்கடா பார்த்தோம். இல்ல நான் பார்க்கறடா போறா. ரீவைண்ட் மட்டும் பண்ணி விடுறா போறா. என்னப்பா சாப்பிடுறீங்க? இந்த ஒரு படத்தை நைட் வரைக்கும் டக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் கொண்டு வந்தா. எங்க என்னது? ரீவைண்ட் பண்ணு. ரீவைண்ட போறா. நான் பார்க்கடா மிஸ் பண்றேன்டா போறா. ரீவைண்ட் பண்றா. கொஞ்சம் பண்றா பாத்துக்கடா. என்னடா நினைச்சிருக்க நீ? என்ன நினைச்சிருக்க? தேவயானி இட்லி உபாசம்ன்ற சீனை எத்தனை வாட்டி நான் பாக்குறேன். இப்படிதான் ஃபர்ஸ்ட் சீனுக்கு இப்படிதான் பண்ணி இருந்தா சரி. இந்த பள்ளி விழுகிற சீனுக்காச்சும் ஏதோ ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா அது நியாயம் இருக்கு. என்ன நினைச்சிருக்க நீ? எதுக்கு நீ இந்த படத்தை திருப்பி போட சொல்லிக்கிறீங்க? டக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்தனா போயிருது. அப்படியே ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படியே ஆப்பிள் போனை வச்சு அடுத்து என்ன அப்கிரேட் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அரதேஷ் பண்ணாடா. இப்ப எதுக்கு இன்ஸ்டாகிராம் போன நீ? எதுக்கு இன்ஸ்டாகிராம் போன? எதுக்கு அப்ப மெசஞ்சர் போன? யூஸ் பண்றா. படம் பாக்குறேன்னு வந்த சேஷா சீர்ஸ்ரா. தெரிஞ்சா சொல்லு இல்லனா விட்டுறா. சொல்ல வேணாம்டா. சரி ஏய் மாப்ள அவனை பாத்துக்கிட்டே இருக்கேன். தினம் குடிக்கிற அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு இருக்க. பாத்துக்க வேணாம். மாப்ள தினம்லாம் நான் குடிக்கிறது இல்ல. அப்புறம் நேத்து குடிச்சா இன்னைக்கு குடிச்சா. அது முன்னாடி தினமா குடிக்கிறது. டெய்லி குடிச்சிருக்க நம்ம. நேத்து குடிச்சா இன்னைக்கு குடிச்சாங்க. அடிக்ஷன் ஆயிட்டா அவனே ஒத்துக்க மாட்டான். மாப்ள அடிக்ஷன் தான் அடிக்ஷன். டெய்லி சரக்கு அடிக்கிறீங்க நீங்க. கோவி நீ வந்தாதான் கோவி வந்து இங்க அடிச்சுக்கிறேன் நான் சரக்கு. அப்படியே அப்ப மத்த நாள் அடிக்க மாட்டியா? அந்த கட்டையில வச்சு அடிச்சு குடிச்சிட்டு போயிரு. அடிக்ஷன் சொன்னோம்னா அத கேட்க மாட்டாங்க. அடிக்ஷனே இல்லன்னு நம்மகிட்டே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா நீ எல்லாம்
டேய் மாப்ள, அவன் அடிக்ஷன் ஆகுறது இருக்கட்டும், நீ போன் அடிக்ஷன் ஆயிட்ட, அத நீ ஒத்துக்க. உனக்கு நீ ஆதரவு சொல்றேன்னா சொல்லு. என்ன நீ போன் அடிக்ஷன்லாம் நீ வந்து சொல்லாத. ஏன்னா நான் போன் அடிக்ஷன் கிடையாது. இப்பவே நீ பாரு, உனக்கு தெரியாம போன் வந்துட்டே இருக்கு பாரு கைக்கு. இல்லடா, இந்த பாக்குற பாரு. நான் என்னன்னா போன் அடிக்ஷன் கிடையாது. நான் சும்மா பாப்பேன், டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தேன். டைம் நோட்டிபிகேஷன் என்ன வந்திருக்குன்னு இப்ப எதுக்கு பார்த்த? நோட்டிபிகேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தேன். மத்தபடி நான் பார்க்க மாட்டேன். அடிக்ஷன் அவன் சொல்ற மாதிரி தான், உனக்கு அது புரிய மாட்டேங்குது. இது அடிக்ஷன் சிரிக்காத சொல்ற. போன் அடிக்ஷன் எனக்கு கிடையாது. போன் அடிக்ஷன் என்ன இப்படி ஒத்துக்க மாட்டோம். போனும் கையுமாவே எப்பயுமே இருப்பாங்க. நான் அப்படி இருக்கேன். நான் இப்போ நீ என்ன பண்றீங்க? உன் கையில போன் இருக்கு பாரு. போன் நான் சும்மா அப்படி பார்த்துட்டு நான் வைக்கிறேன்டா. எனக்கு போன் அடிக்ஷனே கிடையாது. இவனே நான் எங்கடா போனோட இருக்கேன். நீங்க என்னடா போன் அடிச்சிருக்கீங்க? ஸ்கிரீன் டைமா? ஐபோன் தானே. ஸ்கிரீன் டைம் எவ்வளவு வருது? 6 மணி நேரம். 6 மணி நேரம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் நீ போன் யூஸ் பண்ற. போன் அடிக்ஷனே கிடையாது. பையன் வந்து கொக்கோ மெலன் பாக்குறேன், சுட்டி கிழமை பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன்னு பாத்துட்டு இருக்கனால ஏன் போன்ல பாக்குறேன். அதோட டைமிங் தான் இது. நான் அடிக்ஷனே கிடையாது. நான் அடிக்ட் கிடையாது. நான் வந்து சரி நான் அடிக்ஷன் உனக்கு அடிக்ஷன் இருக்கு தெரியுமா? யாருக்கு என்ன அடிக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்ற அடிக்ஷன் உனக்கு இருக்கு தெரியுமா? கூட சொல்ற அடிக்ஷன் வந்துருச்சு உனக்கு. அது இல்ல உனக்கு எப்படி இருக்கு? அப்படிதான் எனக்கு போன் அடிக்ஷன். ஆமா மாப்ள, நீ சரக்கு அடிக்கிறேன்னு சொன்னா உன்ன அடிக்ஷன் சொன்னானா? என்ன போன் அடிக்ஷன் சொன்னா? அப்ப அவனுக்கு என்ன இவனுக்கு அடிக்ஷன் கூட சொல்ற அடிக்ஷன். அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த அடிக்ஷன் ஐயா ஐயா அம்மா கூட குடிக்க வந்த மறடா. இந்த செருப்பால அடிக்கிறானே. கோயிலா போயிட்டானே. அவன் கட்டிங்க 2 பேரும் பாதி போடுவோமா? நானே போட்டுறவா? தெரியல. சரக்கு அடிச்சன்னா உனக்கு தெரிஞ்சிருச்சுல. ஏன் நீ மட்டும் கையில என்ன வச்சிருக்க? போன்ல நான் போன் அடிக்ஷன் கிடையாது. இவனே நான் சரக்கு அடிக்ஷன் கிடையாது. இவனே நான் போன் அடிக்ஷன் கிடையாது. அட நான் சரக்கு அடிக்ஷன் கிடையாது. இவனே சரி வாங்கயா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா சொல்றது மாதிரி பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் நம்ம போனு இதெல்லாம் இது வராத போதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்ன பண்ணுவோம், வெளியில போய் மேக்சிமம் விளையாடுறது தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா இந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏதாவது டிவி பார்ப்போம். அவ்வளவுதான் இருக்கும். தவிர டிவியும் நம்ம ஃபுல் டைம் உட்காந்து காலைல உட்காந்தாலும் நைட் வரைக்கும் பார்க்க மாட்டோம். அது அது இப்போ டிவியும் நம்ம அடிக்ஷனாவே இல்லை. கேம் வெளியில போய் விளையாடுறது தான் மேக்சிமாவே இருக்கும். இப்போ வெளியில விளையாடுற பசங்களே பாக்குறதே கம்மியா தான் இருக்குது. ஆமா ஆமா உண்மைதான். இப்ப டிவி பாக்குறது கம்மி ஆயிடுச்சு. நாங்க டிவி அந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம். இப்ப சீரிஸ் பாக்குற மாதிரி அப்படி போயிடுச்சு. உண்மையா சொல்லும்போது சீரிஸ் ஏதாவது பாத்துட்டு இருக்கும்போது கையில போன் தான் நோண்டிட்டு இருக்கோம். அதையும் உருப்படியா பாக்குறது இல்ல. இப்ப சொல்ல போனா என்ன போச்சு இந்த சீன், இதுக்கு முன்னாடி வைங்க. அதே மாதிரி அந்த பாத்ரூமுக்கு போன் இல்லைன்னா அந்த பாத்ரூம் போறது ஒரு இது சாட்டிஸ்பேக்ஷனே வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. அது நடக்கிறது தான். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஏதாவது இந்த வீடியோ இறக்குறதுக்கு இல்லை போஸ்ட் போடுறதுக்கு ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்பேன். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் கேட்பேன், இறக்கிட்டியா இது பண்ணிட்டேன்னா, ஐயோ மறந்துட்டேனே அடிம்பாங்க. ஆனா அதுக்குதான் எடுத்திருப்பேன். அதுதான் எடுப்பாங்க. ஆனா பார்த்தா அதை மறந்துட்டு வேற எதையா பார்த்துக்கிட்டு அப்படியே ஷார்ட்ஸ் ஏதாவது பார்த்தேன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம அதுலயே முழுகிடுறேன். எனக்கு ஞாபகம் மறதி. நான் மட்டும்தான் இப்படி நினைச்சேன். எல்லாருமே இப்போ எங்க அப்பாவே பாத்தீங்கன்னா இந்த போனே யூஸே பண்ண மாட்டாங்க. முன்னாடி இந்த ஸ்மார்ட் போன் எதுவுமே யூஸ் பண்ணல. சரி இப்போ இவங்க சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமேனு அவங்க யூஸ் பண்ண சொல்லி நான் தான் வற்புறுத்தினேன். பார்த்தா அவங்க அதான் ஃபோன் இப்போ டிவி பார்ப்பாங்க. ஆனா ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ஃபோன் இதே மாதிரி தான், ஃபோனும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஃப்ரீ டைமே இல்லாம ஃபோன் பாக்குறாங்க, இப்போ டிவி பாக்குறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. காலை வணக்கம் அதான் நடக்கிறது தான். இது கிட்டத்தட்ட எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபோன் இல்லாம இதே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வாட்சே வாங்குறத விட்டுட்டேன். முன்னெல்லாம் வாட்சா வாங்கிட்டு இருப்பேன். வாட்சே வாங்குறது இல்லை. ஃபுல்லாக டைம் பாக்குறதா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் ஃபோன் தான். டக்குன்னு ஃபோன் வந்து வீட்டுல இருக்க கிளாக்கு கூட போய் எட்டி பார்க்க மாட்டோம். டக்குன்னு ஃபோன் இருக்க கையில எடுத்து பார்த்துடுறோம். அதே மாதிரி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நம்மலாம் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம். அப்ப படிக்கும்போது அப்பதான் வந்திருக்கோம் அந்த ஸ்மார்ட் போன்லாம். அப்ப நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்பதான் திட்டிகிட்டே இருப்பாங்க, எப்ப பாரு போன். இப்ப அவங்களும் யூஸ் பண்ணதுனால இப்ப அந்த பிரச்சனை இல்லாம. ஆனா என்ன, இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்படின்னா இந்த ஏதாவது கேம் விளையாடுவேன். அதாவது வேற இது பிளே ஸ்டேஷன் கேம் அதுல விளையாண்டு அதோட டைம் இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது, சீரீஸ் பார்க்குறது. அதாவது ஃபோன் மட்டுமே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாம இப்படி ஈக்குவலைஸ் பண்ணிட்டேன்னா தெரியாது. அது ஃபோன்லேயே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இல்லைன்னா சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அந்த கையில ஒட்டிக்கிற மாதிரி போன். உண்மையா போன் கொஞ்ச நேரம் இல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கு. அதை எடுக்கணும்னு நமக்கு தோணு இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்